பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா என்கிற பாடலை நாம் பாடுவோம். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மாலை பலி போல கைகளை உயர்த்தினேன் ஐயா, உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். என் கண்கள் உம்மை தானே நோக்கி பார்க்கின்றன, என் கண்கள் உம்மை தானே நோக்கி பார்க்கின்றன. அடைக்கலம் புகுந்தேன், அழிய விடாதேயும். அடைக்கலம் புகுந்தேன், அழிய விடாதேயும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டார், நிலைநிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டார், நிலைநிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே, உம்மை தான் தேடுகிறேன். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை பார்க்கிறோம். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை பார்க்கிறோம். என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதையா. Jesus. என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதையா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, காலை பலி போல கைகளை உயர்த்தினேன் ஐயா. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மாலை பலி போல கைகளை உயர்த்தினேன் ஐயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்க, ஆதிக்குள்ளாக என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னோட வந்திருக்கிற இருள் எரியட்டும், என்னோட வந்திருக்கிற உலக கவலைகள் எரியட்டும், சுயம் எரியட்டும், விட்டு கொடுக்காத சுபாவங்கள் எரிந்து போகட்டும். இரத்தத்தால கழுவும், இரத்தத்தால கழுவும். ஆண்டவரே சொல்லுவோமா, ஆண்டவரே சொல்லுவோமா, கர்த்தாவே இரத்தத்தால கழுவும் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கிற பிரியமில்லாத காரியங்கள், உங்களுடைய அவயவங்களை
பிசாசுகளுக்கும் பேடியாளுக்கும் இசைவு இல்லாதவர்களே, தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. எந்தெந்த காரியங்களை கர்த்தாவே உங்களை நாங்கள் துக்கப்படுத்தி இருக்கோமோ என்னை மன்னியும், உங்களை மன்னியும் சொல்லுங்க. இடம் முழுவதும் இருக்கிற தேவ பிரசனத்தை நான் உணர முடியாதபடி செய்கிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தால் எரிந்து போகட்டும்னு சொல்லுங்க. வீட்டுல இருக்க பிள்ளைய சொல்லுங்க, வீடுகளில் இருக்க பிள்ளைய சொல்லுங்க. பல நேரத்துல வீடுகள் இருந்து செவிக்கிறது கஷ்டம்தான், அதை மீறி வரணும். அப்படி வந்தா இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இருக்கிறவங்க பாருங்க, போறாங்க வராங்க, இருக்க முடியாது. இந்த சூழ்நிலையில தேவ சமூகத்துல கிட்டி சேர்ந்தணும். ஹல்லேலூயா. தூரத்துல இருக்கிறவங்க பரவாயில்ல, கிட்ட இருக்கிறவங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வரணும். முற்றிலும் ஆவிக்குள்ளாக மாறணும். ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும், ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். எங்களோட தங்கியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். அதனால நம்ம என்ன காரியத்தை பார்க்க போறோம்னா, வித்தியாசமா இருப்போமே, சற்று வித்தியாசமா இருக்கலாம். மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? என் பிரியமேல் இருப்பவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் சொல்லணும், வார்த்தையின்படி வாழ்வதற்கு உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற படியினால நம்ம அழகை பார்த்து என்ன செய்யணும்? பரிசுத்த அழகு, ஆவிக்குரிய அழகு, நம்முடைய உள்ளான இருதயத்தின் அழகு. தாவீதுடைய இருதயம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மோசேயின் சாந்த குணம் கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆதி அப்போஸ்தலர்களுடைய பிரதிஷ்டை கர்த்தருக்கு பிடிச்சிருந்தது. சீஷர்கள் சிலுவையை சுமந்து அனுதினம் தேவன் கிட்ட வரது அவருக்கு பிடிச்சிருந்தது, ஆண்டவருக்கு பிடிச்சிருந்தது. அப்ப அதே மாதிரி நாம என்ன செய்யணும்? நாள்தோறும் கர்த்தர் நம்மளை பார்த்து 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 சொல்லணும், என் பிரியமே நிருபவதி உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. நமக்காக செபிக்க வரல, தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே கடைசியில தான் நமக்கு. அதுக்கு முன்னாடி என்னது? எனக்காக செபிக்க வரல, தேசத்துக்காக, உலக நாடுகளுக்காக, நம்ம வாசிக்கிற பகுதியில இருந்து. அது போல எத்தனை ஜனங்கள் தேசத்துல இருக்காங்களோ, இந்தியா தேசத்துல, இலங்கையில, உலக நாடுகளின் பல பகுதிகளில் நம்முடைய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் எல்லாம் சிதறுண்டு இருக்கிறாங்க. அங்க எல்லாம் இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்யறோம்? நம்ம நினைத்து இந்த நாளை கூட நம்ம ஜெயம் எடுக்க போறோம். இயேசுவின் நாமத்தினால் தொடங்குகிறேன். இயேசுவின் நாமத்தினால் பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவிகள், பலவீனத்தை பரப்புகிற ஆவிகள் கடிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தால் அப்படி எரிச்சு போகும். யாரையும் தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு அதிகாரமே இல்லை. ஹல்லேலூயா. அதான் சில இடத்துலலாம் பாத்தீங்களா, ஆராதனை முடிஞ்சு ஆராதனை ஒரு சர்டன் நேரத்துக்கு அப்புறமா எல்லாரும் வெளியே வச்சுருவாங்க. ஆராதனை முடிஞ்சு உள்ள வரட்டும் அப்படி சொல்றது கிடையாது. ஏன்னா வரும்போதே சுமந்துட்டு வரும், எதையாவது சுமந்துட்டு வரும். கர்த்தர் நல்லது. சரி, இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது லூக்கா 14:12 முதல் 15 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னை வேறு பிரிக்க விரும்புகிறேன். லூக்கா 14:12 முதல் 15 இருக்கும்போது நம்ம இதை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தம்மை விருந்துக்கு அழைத்தவரை நோக்கி. யாரை பார்த்து சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு அழைத்தவரை நோக்கி. நல்லா ஒரு புகழ்ல இருக்கிறவங்க, பேர் புகழ்ல இருக்கிறவங்க, நல்ல வசதி உள்ளவங்க, அவங்க வரும்போது நம்மளுக்கு நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, இல்லைன்னா இவங்களாம் நமக்கு காரியம் ஆகணும்னா என்ன செய்வோம்? நிறைய செய்வோம். நல்லா ரொம்ப மரியாதையா இருக்கும், நிறைய செய்வோம். அந்த மாதிரி இயேசு சொல்றாரு, நம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி சொல்றாரு, நீ பகல் விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரையாகிலும் உன் வந்த ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யம் உள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். இன்னைக்கு உலக வழக்குக்கு வித்தியாசமா இயேசு சொல்றார். இந்த உலகத்துல ஒரு கல்யாண வீட்டுக்கு இன்விடேஷன் வச்சா கூட யோசிப்பாங்க. இந்த இன்விடேஷன் வச்சா இங்க இருந்து என்ன வரும், கொடுக்கறதுக்கு திராணி இருக்குதா இல்லையா, டென்டஸ்ட் சாப்பிட்டு போவாங்களா, பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க இன்விடேஷன். அப்போ அதை இன்னைக்கு இயேசு அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றாரு. நீ ஏதோ ஒரு விருந்து வைக்கிறியா, பகல் விருந்து ரா விருந்து வைக்கிறியா, உன்னை திரும்ப கூட்டு உனக்கு விருந்து வைக்க முடியாதவனுக்கு, அவனால உனக்கு ஒரு லாபமுமே இருக்கக்கூடாது, அப்படிப்பட்டவனுக்கு விருந்து வை. சொல்லுவாங்க, பக்கத்துல உள்ளவங்கலாம் காக்கா பிடிச்சு வச்சுக்கணும்.
சொந்தத்தை விட யார் தான் என் பக்கத்துல சொன்னா வருவாங்க. அதனால என்ன செய்யணும்? ஆமே நான் பாருங்க. அப்ப அவங்க பக்கத்துல நிறைய பேர் ஃப்ரெண்டு குடிச்சு வச்சிருக்கிறாங்க. என்னைக்காவது உதவும் அப்படிதானே? இல்ல சொல்லுது, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கூப்பிடாது, அயலகத்தான கூட கூப்பிடாது. ஒரு நாள் உதவான்னு கூப்பிட்டு கடைசி அவனால தான் அழிவே வரும். வெளியே இருக்கிறவங்க வெளியே வைக்காம உள்ள கூப்பிட்டு வச்சு கடைசி அவனால தான் உயிரே போகும். நிறைய வீட்டுல பாருங்க, பக்கத்துல வந்து எங்கேயோ வந்து வருவாங்க, பிளான் போட்டுட்டு வருவாங்க. இவங்களுக்கு உள்ளங்கனே பிளான் போட்டு வருவாங்க, இவனை சீரழிக்கிறவனே வருவாங்க. அந்த வீட்டு வாடகைக்கு வருவாங்க, அக்கம் பக்கத்துல வருவாங்க, நம்மள எல்லாம் நோட் பண்ணிக்குவாங்க, அதுக்கப்புறம் வினையாவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்களெல்லாம் கூப்பிடாத, அழைத்தால் உன்னை அழைப்பாங்க. ஒரு நாள் உனக்கு விருந்து போடுவாங்க. அவங்க இப்படிலாம் நமக்கு செஞ்சாங்க, அப்ப நம்ம அவங்களுக்கு செஞ்சிடணும். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம செய்திடலாம், ஏன்னா என்ன ஆகும் இல்லைன்னா சொல்லி காப்பாங்க. நான் இவளை கூப்பிட்டு சோறு போட்டேன்னு 10 வீட்டுக்கு சொல்லுவாங்க. அவளை கூப்பிட்டு என்ன செய்யணும்? செஞ்சோன்னே செய்வான். ஆண்டவர் சொல்ற, அவங்களெல்லாம் கூப்பிடாத, நீ யாரை கூப்பிட வேண்டும்? நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் மூடரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டாங்க, நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அவரோட கூட பந்திருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான். அது பாருங்க, சூஸ் பண்ணணும் எது பெஸ்ட். நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது. எங்க என்ன உலகப்பிரகாரமாவே யோசிக்கிறதுனால தான் நிறைய பேர் பாவமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் பாவம் செய்யறாங்க? கிறிஸ்தவங்க கூட, இயேசுவை அறிந்தவங்க கூட, வேத வசனத்தை வாசிக்கிறவங்க கூட ஏன் மனசாட்சி இல்லாம இருக்கிறாங்க? ஆவியானவருடைய சத்தம் ஏன் கேட்க தவறுறாங்கன்னா, அவருடைய வாழ்க்கை எல்லாம் எதை பேஸ் பண்ணிருக்கு? உலகம்தான். என்ன கிடைக்கும்? உலகத்துல இருந்து என்ன கிடைக்கும்? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும்? சொந்தத்துல இருந்து என்ன கிடைக்கும்? சர்ச்சுக்கு வந்தா என்ன கிடைக்கும்? தேவனை தேடினா என்ன கிடைக்கும்? ஆண்டவருக்கே வெறுத்து போயிடும் பாருங்க. அவர் டைம்ல தான் அவர் பதில் தருவாரே. நான் 40 நாள் உபவாசம் இருந்து இதை சாதிச்சே காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சாதிச்சு காமிச்சு பின்னாடி கண்ணீர் ஓடிட்டு இருக்காங்க. சாட்சி சொல்லுவாங்க, சாதிச்ச பாத்தீங்களா? நான் 52 நாள் பாஸ்டிங் போட்டேன், சாதிச்சுட்டேன். 40 நாள் பாஸ்டிங் போட்டேன், சாதிச்சுட்டேன். அப்படியே சொல்ற வாய் தான் சொல்லும், ஐயோ ஏன் அந்த கல்யாணம் நடந்துச்சது தெரியலையே, எதுக்குதான் அந்த புது வீட்டை வாங்கணுமோ தெரியலையே. ஒரே பிடிவாதம், 40 நாள்ல நான் சாதிச்சு காமிக்கிறேன். ஆண்டவர் கிட்ட சவால் விடுற மாதிரி இருக்கு சில பேர். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இதுல அவன் என்ன தெரிந்து கொண்டானா? இயேசுவோடு சொல்றான், தேவனுடைய ராஜ்யத்துல போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான். எங்களுக்கு என்ன, நீதிமான்களின் உயிர்த்தெழுதல்ல பதில் செஞ்சா போதும். இப்ப என்ன செய்ய வேண்டாம், இங்கேயே எல்லாம் செஞ்சு முடிச்சிட வேண்டாம். நம்ம செய்யற ஒவ்வொரு காரியங்களுக்கும் இங்கே ஒரு பிரதிபலன் கிடைச்சிருச்சுன்னா பரலோகத்துல பிரதிபலன் இல்லை. இப்ப இந்த உலகத்துல நமக்கு பிரதிபலன் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, யாரும் பதில் செய்யாட்டாலும் பரவாயில்ல, நற்கிரியைகளை கணக்கு வைக்காட்டாலும் பரவாயில்ல, நன்மைக்கு பதிலாக தீமை செஞ்சாலும் பரவாயில்ல, தீமை செய்தா நோக்கமா நம்ம அழிக்கிறதுக்கு அவங்க பிரயாசப்பட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். இதுதானே எல்லா தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே, தீமைகளை நன்மையாக மாற்றுவே, துன்பங்களை இன்பமாக மாற்றுவே. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி எல்லா நன்மைக்கே நன்றி, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்ந்தேன் இன்றைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்ந்தேன் இன்றைக்கே. சிலுவை தன்னை அனுமதித்தேன் நன்றி, சிந்தைகளை மாற்றினே நன்றி, சிலுவை தன்னை அனுமதித்தேன் நன்றி,
இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நன்மைக்குதான் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நவம்பர் மாதம் 1வது நாள் நடந்ததெல்லாம் நன்மைக்குதான் ஆண்டவரே. ஒருவேளை அந்த நேரம் ஏற்றுக்கொள்ள முடியல, அதை தொடர்ந்து சில நாட்கள் ஏற்றுக்கொள்ள முடியல, மனசு வலிச்சாலும் எல்லாமே நன்மைக்காக ஆண்டவரே. தனித்தனியாக அனுபவித்த துன்பங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், குடும்பமாக சபையாக ஊழியத்தில் நாங்கள் அனுபவித்த ஆண்டவரே நிந்தனைகளும் அவமானங்களும் ஆண்டவரே நஷ்டங்களும் இழப்புகளும் கண்ணீரும் எல்லாமே நன்மைக்கு எதுவாக ஆண்டவரே. அதுபோல தேசம் எங்கு உலக நாடுகள் எங்கும் ஆண்டவரே நன்மைக்கு தீமை வருகிறதே என்று சொல்லி ஆண்டவரே அவர்கள் உம்மால நடத்தப்படுகிறார்கள் என்பதை ஆண்டவரை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதபடி கண்ணீர் வெடித்து கதறிக்கொண்டு தேவனை துதிக்க மனமற்று பின்மாற்றத்துல போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நேரத்தில் உயிர்ப்பிக்கப்படுவார்களா? ஆண்டவரே உடைய கண்கள் திறக்கப்படுவதாக, உடைய செவிகள் திறக்கப்படுவதாக, அவருடைய இருதயம் ஆண்டவரே அப்பா திறக்கப்படுவதாக, நீதியானின் இருதயத்தை போல அவருடைய சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தையை போல மாறுவதாக என்று நாங்கள் செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே எனக்கு எல்லாத்துக்கும் நீதி வேணும், பேர் வேணும், புகழ் வேணும், ஆசீர்வாதங்கள் வேணும், பிரதிபலன் வேணும் என்று நாங்கள் நினைத்திருந்ததெல்லாம் நீங்க மாற்றுவதற்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எதிர்பார்த்ததுக்கு மன்னிய ஆண்டவரே, எதிர்பார்த்ததுக்கு மன்னியம் ஆண்டவரே. எதைகளெல்லாம் மூடி போடப்பட்டு மறைக்கப்படுகிறதோ அதனுடைய ரிவார்டு எங்களுக்கு பரலோகத்தில் வைத்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? பரலோகத்தில் அந்த பலனை வைத்திருக்கிறேன் நன்றி ஆண்டவரே. பரலோகத்தில் நீர் அதை வைத்திருக்கிறேன் நன்றி ஆண்டவரே. நீதிமான்களின் உயிர்த்தெழுதலிலே எங்களுக்கு பலன் செய்யப்படும் அதற்காக நன்றி ஆண்டவரே. சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். அதுல பார்க்கும்போது யோவான் 5ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கிறோம். நீங்க எதை குறித்தும் ஆச்சரியப்படாதீங்க. நீங்க நிறைய நேரத்துல நமக்கு என்ன ஆகுது, சில நேரம் சில காரியங்கள், சில உண்மைகள் நமக்கு தெரிய நேரிடும் போது என்ன செய்யும், அதிகமாய் ஒரே ஆச்சரியப்படுவோம். ஆச்சரியம் ஆண்டவருக்கு இருக்குதா? கிடையவே கிடையாது. இல்ல இன்னைக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் யாருக்கு தெரியும்? ஏசாமிக்கு தெரியும். எப்படி வருவாங்க, எந்த மனநிலைமையில வராங்க, சில நேரம் ஆண்டவர் காமிப்பார், சில நேரம் தெரியாமலே இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு தெரியும் எத்தனை பேர் இந்த லிங்க்ல இருக்கிறவங்க ஒழுங்கா கவனிக்கிறாங்க. முடியும். எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற மாதிரி தனியா தான் இருக்கிறேன், ஆனாலும் இங்க இருக்கிற மாதிரி கான்சன்ட்ரேஷன் அவங்களை நடத்துறதுக்கு போதாது. தனியா இருக்கிறதுக்கு என்னால முடியும், தனியா நான் ஆண்டவரோட இருக்க எனக்கு முடியும். ஆனா உங்களை நடத்துறதுல ஒரு திருப்தி வராது. நான் இப்ப உங்க முகத்தை பார்க்கணும் என்ன சொல்றேன், தூக்குறவங்களை எழுப்பி விடுறேன், சில பேருக்குள்ள இருக்க இருளை கண்டுபிடிக்கிறேன் சொல்றேன், அப்படிதானே? நீங்க இங்கதான் இருக்கிறீங்களா எங்கேயும் இருக்கீங்களா நல்லா கண்டுபிடிக்க முடியும். லிங்க்ல இருக்கவங்களை கண்டுபிடிக்க முடியுமா? அவங்க போனை வச்சுட்டு என்னென்ன வேலை செய்யறாங்கன்னு தெரியாது. நம்மளுக்கு கிளைமேட் என்ன செய்யலாம், நல்லா வேலை போட்டு இழுக்கு போதி தூங்கலாம் கூட தூங்குவாங்க, எனக்கு தெரியாது. ஆனா என்ன அவங்க தங்களுடைய பிரயோஜனத்துக்காக கர்த்தரை தேடும். உபவாசத்ததே உபவாசம் எதுவுமே சாப்பிட்டு வந்தீங்களா அதுவும் தெரியாது. உபவாசத்ததே உபவாசிச்சோம் வீண் போடுவேன். எனக்கு அப்படிதான், ஏன்னா அவ்வளவு பெரிய விவசாயி கிடையாது. ஆனா உபவாசங்கிறது மஸ்ட். உபவாசம் மட்டும் போதாது, ஜெபம் வேணும். வெறும் உபவாசம் வந்து பிரயோஜனம் இல்லை, அதுக்கு ஜெபம் வேணும். அப்போ அதனால தான் என்ன செய்யறோம், இந்த ஆண்டவர் சமூகத்துல வருகிறோம். கிரியை செலுத்தாம ஒரு பொருளை வாங்கினா என்ன செய்யாது, மதிப்பே கிடையாது. அதனால நான் ஒரு பாட்டு புக் வாங்கினேன். நினைச்சிருந்தா ஒரு 5-10 பாட்டு புக் வாங்கி போட்டுக்கலாம். நீங்க என்ன செய்வீங்க, இந்த மாதிரி கிழிச்சு வச்சுப்பீங்க. ஒரு சிலர் கொண்டு போயிடுவாங்க 250 பாட்டு புக்கு, நான் தூக்கிட்டு போயிடலாம், சிஸ்டருக்கு நான் பார்த்துட்டா இருக்க போறா, 1-2 சுட்டிட்டு போகலாம். அப்ப சீக்கிரம் அந்த 10 புக்கு காலியா போயிடும். பார்த்த இந்த தடவை நான் கொஞ்சம் புத்தி வருது. உபத்திரவப்படுவதற்கு முன்பு
வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதுதான் யோசிக்கிறேன். 5 பைசா 10 பைசாவுக்கு வேல்யூ இருக்குது. இவ்வளவு நாள் விளையாட்டா இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ரொம்ப சீரியஸா இருக்கும். அதனால பரவாயில்ல, எனக்கு வேணும்னா காசு கொடுங்க, வாங்கி தரேன்னு சொன்னா யாருமே காசு தங்களுடைய பேரே கொடுக்கல. பரவாயில்ல, வேணும்னு கேளுங்க, இதை விட சீப்பா எங்களுக்கு கிடைச்சா வாங்கி கொடுங்க, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. இப்ப நம்மளுக்கு உபத்திரவம் என்ன செய்யுது? கற்றுக் கொடுக்குது. அப்படியே பாதைகள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இப்ப இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, பிரேத குழியில இருக்கிறவர்கள் கூட சத்தத்தை கேட்கிற காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, பிரேத குழியில எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடிலாம் வச்சிருக்கோம், பாடிகளை வச்சிருப்பாங்க. அந்த பாடி என்ன இருக்குது? எலும்பு மிஞ்சுமா, இல்ல முடி மிஞ்சுமா, நம்ம கூட தெரியாது. நகம் மிஞ்சுமா, நம்ம ஆராய்ச்சி பண்ணல. ஆனா பாருங்க, ஆண்டவருடைய எக்கால சத்தம் தொடிக்கும் போது மரித்தோரெல்லாம் என்ன செய்வாங்களாம்? அப்படியே எழுந்தருளையும் போவாங்களாம். கல்லறையில வச்சவங்க எழுந்தருவாங்க. ஒரு இமேஜின் பண்ணலாம். சில பேர் எரிச்சிருப்பாங்க, சாம்பல் ஆக்கிருப்பாங்க, கரைச்சி விட்டுருப்பாங்க. சில பேருக்கு அப்படியே சமாதி ஆயிருப்பாங்க, அப்படியே எழுந்துட்டு போய் அந்த இடத்துல ஸ்பாட்லேயே எல்லாம் முடிச்சு போயிருக்கு. ஆனா நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா வசனம் என்ன சொல்லுது? மரித்தோர் கூட சத்தத்தை கேட்டு பிரேத குழியிலிருந்து எழுப்புற காலம் வரும். நினைக்கிற பழைய பாட்டு காலத்துல எல்லாம் அப்படிதான் நம்பிக்கையோட வச்சிருக்காங்கல்ல. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால, மரித்த உயிரோடு எழுந்ததுனால, ஒருவேளை அந்த ஸ்பாட்ல எங்க போனாலும் சரி உடனே பரலோகத்துக்கு போயிடுவோம். இல்ல பரதீசுன்றதால பரலோகன்றாங்க, எங்கேயோ போயிடுவோம் சேஃபா. அப்படிதான் நான் நம்புறேன். எங்க எப்படி நம்புறீங்களா எனக்கு தெரியாது. அப்போ வசனம் சொல்லுது பாருங்க, சத்தம் வரும். அப்போ அவங்க என்ன செய்வாங்களா? 29ஆம் வசனம் சொல்லுது, நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அப்ப அந்த நாளில நான் பெற்றுக் கொள்கிறேன். இது என்ன நஷ்டம் அடைகிறனோ அவர் வரும்போது கொடுப்பார். எத்தனை பேர் அதையா சொல்றீங்க? அவர் வரும்போது ரிவார்டு கொடுப்பார். மல்கியா அதிகாரத்துல பாருங்க, யாருக்கெல்லாம் அவர் பதில் தருவாரா? மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் அவருக்கு முன்பாக இருக்கிறான். கர்த்தருக்கு பயந்தவர்களா இருக்கிறோமா, இல்ல கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போகிறோமா? அங்க ஒரு புஸ்தகம் இருக்கும். அதுல கர்த்தருக்கு பயந்தவருடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கும். அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டு இருக்கிறோம். அதுக்கு மறந்து போயிடக்கூடாது. நம்ம கிரியைக்கேற்ற பலனை கர்த்தரால பெற்றுக்கொள்ளும். கர்த்தரால பெற்றுக்கொள்ளும். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் எப்படி இருப்பாங்க? என்னுடையவர்களாய் இருப்பார்கள். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் கடாட்சிப்பேன். நீதிமான் யாரு, துன்மார்க்கன் யாரு, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன் யாரு, ஊழியம் செய்யாதவன் யாரு, வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். காமிச்சுதான் இருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு அர்த்தம். இன்னமும் காண்பீர்கள். காலம் வரும், எல்லாத்துக்கும் ஒரு நாள் காலம் வரும். யூதா குலம் தத்தளிக்கிறதுக்கு ஒரு காலம் இருந்துச்சு. ஏன்னா எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. இந்த குறிப்பிட்ட நாள்ல எல்லாம் சாவ போயிடு. அதே யூதா குலம் கழிப்பாகிறதுக்கு ஒரு காலம் இருந்தது. துஷ்டர்களுக்கு தெரியல, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். என் ஜனத்தை அதுக்குள்ள நான் என்ன செய்ய போகிறேன்? மோல்டு பண்ண போகிறேன். என்ன செய்யறாரு? நம்மள பக்குவப்படுத்துவார். சில பேருக்குலாம் கண்ணுல ஒரு துளி கண்ணீர் வந்து தன் குடும்பத்துக்கு ஜோமே பண்ண மாட்டாங்க. யாருக்காகவும் பாருங்க, லேடிஸ் தான் எப்படி இருப்பாங்க? பயங்கர கடினமா இருப்பாங்க. அவங்க இருதயத்தையும் உடைக்கக்கூடிய ஒரு சம்பவம் வரும்போது உடைஞ்சுதான் ஆகும். அப்ப இதுவரைக்கும் சம்பவிச்ச எதுவுமே அவங்க என்ன செய்யல, அசைக்கவே இல்லை. அது லேடிஸா இருக்கலாம், ஜென்ஸா இருக்கலாம், ஊழியக்காரா இருக்கலாம், ஊழியக்காரியா இருக்கலாம், சாதாரணவங்களா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், சின்ன பிள்ளைகளாகவும் இருக்கலாம், தெரியாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அந்த நாளிலே நீங்கள் மறுபடியும் அறிந்து கொள்வீர்கள். இப்பவே நடக்குது. இப்ப அப் டு டேட்டா யாரோ செஞ்ச பாவத்துக்கு யாரோ வந்து அனுபவிச்சதெல்லாம் போய் இப்ப என்ன செய்யுது? இங்கே பூமியிலேயே நீதி சரி கட்டப்படுகிறது. சில நேரத்துல ஒரு சிலருக்கு தான் அமைதியா இருக்கிறாரு. மொத்தமா பார்த்துக்கலாம். சிவந்த சமுத்திரத்தினுடைய நடுப்பகுதி அவங்களதான் விட்டு வைப்பார். மற்றவங்களுக்கு எல்லாம் அப் டு டேட்டா கிடைச்சது. ஆண்டவருடைய வார்த்தை. அப்ப நம்ம எவ்வளவு தேவ பயத்தோட இருக்கணும் பாத்தீங்களா? உபவாசம் இருந்தா போதுமா? நல்லதுக்கும் இருப்பாங்க, கெட்டதுக்கும் இருப்பாங்க. உபவாசம்
ஆனா நம்ம உபவாசிக்கிற நமக்கு, தேவ சமூகத்துக்கு வர நமக்கு என்ன இருக்கணும்? தேவ பயம் இருக்கணும். தேவ பயம் எப்படிப்பட்டது? ஜீவ ஊற்று. மரண கண்ணிகளுக்கு விலகி காக்கும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த ஜீவ ஊற்று நமக்கு தேவை. தேவ கிருபை நமக்கு தேவை. எல்லாம் முடிச்சிட்டோம் சொல்லுங்க, நம்ம ஒண்ணுத்துக்குமே அருகதையே கிடையாது. இன்னும் எவ்வளோ காலங்கள் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, உங்க காலங்கள்லாம் பரவாயில்ல, ஓரளவு போயிடுச்சு, நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோனே தெரியல. இப்ப இருக்கிறவங்க அப்படிதான் கதறி கொண்டு இருக்காங்க. நாங்க எப்படி இந்த பொல்லாத உலகத்துல வாழ போகிறோம், இது எப்படி ஒரு கல்யாணத்தை முடிக்க போறோம், எப்படி பிள்ளைக்குட்டியை பெற்று நடத்த போறோம், ஒண்ணுமே தெரியல. அதுலயும் சிலது அசால்ட்டா இருக்கும் பாருங்க. நீங்க ஆண்டி, நீங்க தான் ஆண்டி கவலைப்படுறீங்க, நாங்க ஏன் கவலைப்படுறோம்? நாங்க 15 வயசுல தண்ணி தெளிச்சிருவோம். மிஞ்சி போனா கூட ஒரு 3 வருஷம், 18 வயசு தண்ணி தெளிச்சிருவோம். சொல்றது ஈஸி, தெளிக்க முடியுமான்னு அப்பதான் தெரியும். தாடாட்டாலும் சதையாடுவாங்க. அது கத்தை எனக்கு புரியல, ஆனா அப்படி மாறி வருது. பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தனக்குன்னு வரும்போது தான் தெரியும், நமக்கு வந்துருச்சு இப்போ நம்ம பிள்ளையாச்ச, தூக்கி போட முடியல. அவங்களாம் தூக்கி போட்டுதாங்கிறாங்க. எங்களுக்கு தூக்கி போடுவாங்க தெரியல. வீட்டுல இருந்து தூக்கி போடுவாங்களா, இருதயத்துல இருந்து தூக்கி போடுவாங்களா, சிந்தனையில இருந்து தூக்கி போடுவாங்களா தெரியல. நம்மளுக்கு எங்கிருந்து தூக்கி போட முடியும்? எப்பவுமே என்ன செய்யும், குடும்பத்தை அப்படியே அரவணைச்சு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து, பாத்துக்கங்கப்பா, நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க செய்ய ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்டயே நம்ம சுமந்து ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறோம்? கொடுத்து கொண்டே இருக்கிறோம். சில பேர் சொல்றது ஈஸியா இருக்கு, நாங்கெல்லாம் தண்ணி தெளிச்சு விட்டுருவோம், எப்படி போகுது அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. எப்படி இந்த இடத்துல என்ன செய்யாது, கர்த்தருடைய வழியில இருக்காது, ஒரு தாய் தகப்பன் கண்ட்ரோல்ல இருக்காது, அவங்களே தீர்மானிச்சதுனால இப்ப பேசுறாங்க. மரணமும் ஜீவனும் அவனவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இப்ப இதெல்லாம் விளையாட்டுக்கு சொல்றது கிடையாது. அது என்ன செய்யணும்? யோசிச்சு பார்க்கணும். தேவ பிள்ளைகள் நமக்குள்ள அத்தாரிட்டி இருக்கு, அதிகாரம் இருக்குது. ஏதோ தெரியாம இந்த காலத்துல பேசணும். தெரிஞ்சிருச்சுன்னா வாய் என்ன செய்யணும்? மூடிக்கணும். வாயை மூடிக்கணும். யோபு 42 அதிகாரத்துல சொல்றாரு, என் வாயை திறக்கிறதுக்கு முடியாத ஆண்டவர். ஒரு நாள் நான் சொன்ன உண்மைதான், அந்த ஆண்டவர் வரட்டும், அந்த கேள்வி கேட்கிறான் பாருன்னு சொல்ல. இப்ப நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே, நீங்க பேசுறீங்க, எவ்வளவு ஞானமா பேசுறீங்க. சில பேர் ஞானமா பேசும்போது நம்ம அதை கேட்கணும் இதை கேட்கணும் நினைச்சிட்டு வருவோம், ஒண்ணுமே கேட்க முடியாது. அடேப்பா, இவ்வளவு பதிலுக்கு நான் எப்படி பேசுறேன் எனக்கு தெரியல. யோசிச்சு பார்க்கறதுக்குள்ள அந்த நாள் போயிடும், 10 நாள் போயிடும். அப்புறம் எதற்கு கேட்போம்? கம்பெனி இருக்க வேண்டியதான். கர்த்தரை வார்த்தை சொல்லுது பாருங்க, நீதிமான்களுடைய ஒரு உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்கிறது. அப்போ நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடைவார்கள், தீமை செய்தவர்கள் என்ன செய்வாங்க? அவங்க ஆக்கினை அடைவாங்க. இன்னைக்கு எதை அடைய போகிறோம் யோசிச்சு பார்க்கணும். கிறிஸ்தவங்களா பிறந்ததுனால நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு இல்லை, ஞானஸ்தானம் எடுத்துட்டதுனால முடிஞ்சது கிடையாது. நல்ல மனசுல நீங்க யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்டது ஒரு நாள், ஞானஸ்தானம் பெற்றது ஒரு நாள், பரிசுத்தமானது ஒரு நாள், தேவன் அழைச்சது ஒரு நாள், தெரிந்து கொண்டாரு தெரிஞ்சுக்கிட்டது ஒரு நாள், ஒப்பு கொடுத்தது ஒரு நாள், பிரதிஷ்டையா வாழ்றது இனி ஒரு நாள், நாள்தோறும் அந்த ஆண்டவருக்குள்ள வளர்ந்து போய்கிட்டு இருக்கிறது இனி ஒரு நாள். இப்படிதான் என் வாழ்க்கை இருக்குது. உங்க வாழ்க்கை எப்படின்னு தெரியல. சில பேர் ஒருவேளை நீங்க ரொம்ப நீதிமான இருந்திருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்துட்டாப்பா அன்னைக்கே பரிசுத்தமாயிட்டேன், யாரும் என்ன ஒண்ணுமே சொல்ல முடியாது. சில பேர் அப்படி இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் அப்படி இல்லை. படிப்படியா 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 தான் ஆண்டவர் என்னை நடத்துறாரு. ஒவ்வொரு பாதைகள் என்னை என்ன செய்து புடமிட்டு பொன்னை போல மாற்றிக்கொண்டே இருக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் இருக்குது? அந்த சந்தோஷத்தை நினைச்சே இந்த உலகத்துல என்ன செய்யணும்? கஷ்டங்களை தாண்டி போகணும், சிலுவையை சுமக்கணும், இயேசுக்காக வாழணும். இயேசு கிறிஸ்து யாருக்கும் அற்புதம் செய்வாரு? யாருன்னா அவர் ஊழியத்தை செய்யறாங்களோ அவங்க மூலம் தான் அற்புதம் செய்வார். ஒண்ணுத்துக்கும் உதவாதவங்களுக்கு என்னத்துக்கு அற்புதம் செய்யணும்? இறக்கிற கிணறு தான் சுரக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிணத்து தண்ணி ஒருத்தருக்குமே யூஸ் இல்லைன்னு தூக்கி போட்டுட்டா அந்த கிணத்து தண்ணி அது வேஸ்ட் தான். என்ன செய்யலாம்? குப்பை போடுறதுக்கு குப்பை தொட்டி இல்லைன்னா உள்ள தூக்கி போடலாம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது ஆண்டவர் சொல்றாரு, இந்த மரம் இந்த வருஷமா இருக்கட்டும், தனி தரலன்னா வெட்டி போடலாம். நீங்க வெட்டி போடுறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? ஆண்டவரே நீங்க வெட்டி போடணும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இல்ல ஆண்டவரே என்னை பயன்படுத்துன்னு சொல்றோமா? அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல எல்லாம் சொல்லுவாங்க, உடம்புல பலம் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? உழைக்கணும் 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 உழைக்கணும்.
ஒரே ஒரு ஆளுக்கு உழைச்சிட்டே இருப்பாங்க, ஒரு சின்ன ஃபேமிலிக்கு உழைச்சிட்டே இருப்பாங்க. என்ன பிரயோஜனம்? எதை கொண்டு போக போறோம்? இல்ல யோசித்து பாருங்க. எதையும் கொண்டு போக போறதுல, எதையும் விட்டு வைக்க போறதுல உலகம். நம்முடைய சரீரம் உருவாய்ந்து போய் கடைசியில மண்ணுக்கு மண்ணா போகுது இந்த சரீரம். இந்த ஆத்மாவுக்கு எந்த அளவுக்கு நம்ம உணவு கொடுக்கிறோம் பாருங்க. ஆத்மாவுக்கு எந்த அளவுக்கு உணவு கொடுக்கிறோம், ஆத்மாவுக்கு என்ன செய்யணுமோ அதான் நிலைக்கும். அதான் வசனம் சொல்லுது, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க விரும்புகிறேன். மல்கிய 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்துக்கணும். கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இயேசுவின் நாமத்தை தியானிக்க தியானிக்க தியானிக்கன்னா பிசாசின் கிரிகள் அழிக்கப்படும். எதை வந்தா உட்கார்ந்த உடனே பாட்டு பாட முடிச்சோம் அப்படின்னு போனா நடக்காது. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்தை தியானிக்க வேண்டும். அதுக்குதான் நம்ம லிங்குக்கு வர முன்னாடி என்ன செய்வோம்? பாடல்களை பாடி தேவனை ஆராதிச்சு எல்லா காரியம் இயேசுவை உயர்த்த உயர்த்த உயர்த்தனா பிரச்சனைகள் குறையும். நம்ம இயேசுவை உயர்த்த முடியாதபடி பிசாசு என்ன செய்யறான்? அப்படியே கட்டி வச்சிடான். உலக கவலையிலையும் பாரத்திலையும் ஏமாற்றத்திலையும் சரீர பலவீனத்தையும் உள்ள வரும்போதே இடுப்புலையே கொண்டுட்டு வராங்க. கர்த்தர் வந்து அதை காமிக்கிறார். இதுவே துவக்கத்துல வந்திருந்தா என்ன செய்திருப்பாங்க? இவ்வளவு நேரத்துக்கு உட்கார்ந்துருக்க வேணாம். ஆண்டோடைய பிரசனத்துல ஒரு மலையும் குன்று கூட பர்வதம் கூட மெழுகு போல உருக முடியும்னா நீங்க கொண்டுட்டு வர வியாதியோட இருக்க வைக்க மாட்டாரு கர்த்தர். அதுக்குதான் முதல் துவங்கும் போது வாங்கன்னு சொல்றது. பெதஸ்தா குளம் எப்பொழுது கலக்கப்படுமோன்னு சொல்லி காத்திருந்தவங்க முந்தி போய் முழுங்கினவங்க தான் சுகம் பெற்றாங்க. அனல் இல்லாம குளிரும் இல்லாம ஆண்டவர் என்ன செய்வாரு? வாந்தி பண்ணி போடுவார். நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கே தவிர அவருக்கு முன்பாக வந்து கலந்துகிட்டவங்க புஸ்தகம் எல்லாம் கிடையாது. அவங்க கலந்துகிட்டவங்களுக்காக எழுதப்படல. ஜீவ புஸ்தகத்துல ஆண்டவர் எல்லா பெயரையும் எழுதி இருக்கிறார். ஆனா கொடுக்கப்பட்ட கிருபையின் காலத்துல, உயிர் இருக்கிற காலத்துல இயேசுவை பத்தி அறிந்தோம், கர்த்தருடைய வார்த்தை அறிந்தோம், வேத புஸ்தகத்தை அறிந்தோம், வாழக்கூடிய வழி அறிஞ்சோம், நித்திய ஜீவனை அறிஞ்சோம். யாரெல்லாம் அங்கீகரிக்கலையோ ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களுடைய பெயர் என்ன செய்வாரு? வருத்தத்தோட ஜீவ புஸ்தகத்துல பெயரை கிறுக்கி போடுவார். யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எல்லா நபர்களுடைய பெயர்களும் எழுதப்பட்டிருக்கும். ஆனா கிறுக்கப்படுகிறது எப்போ? கடின இருதயத்தோட கர்த்தருக்கு எதிர்த்து நின்று கடைசி வரைக்கும் போராடி அவருடைய கண்கள் எப்படி எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அதான் ஆண்டவருக்கு சித்தம். நரகம் உண்டாக்கப்பட்டது மனுஷனுக்கு கிடையாது, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தப்படுத்தப்பட்டது. ஆனா இன்னைக்கு பின்மாற்றத்துல போய் இயேசுவுக்கு விரோதமாய் ஆகி கர்த்தரை அறிந்து பின்மாற்றத்துல போன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்காக பரிதவிக்காத அம்மாவும் இருக்கிறாங்க, அப்பாவும் இருக்கிறாங்க, உடன்பிறந்தவங்களும் இருக்கிறாங்க. தாய் தகப்பன் கர்த்தரை அறியலையே எத்தனை பாவங்கள்ல இருக்கிறாங்க. ஒரு துளி கண்ணீர் விடாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. எங்க இருந்து தேசத்துக்கு கண்ணீர் விடுவிக்க போறோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் இருதயத்துல என்ன பாவங்கள்? கல்யாணம் ஆகணும், குண்டு குட்டி பெற்றுக்கணும், 4 வீடு வாங்கணும், 10 கோடி சொத்து வேணும். இதுக்கு மேலானது என்னது? ரட்சிப்பு. ஆண்டவரே ரட்சிக்கப்படலையே. ஆண்டவரை வார்த்தை சொல்லுது, அறிந்தும் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறதுக்கு அநேக அடிகள் உண்டு. இவ்வளவு பிரசனை கேட்கிறீங்க, நிறைய கேட்பாங்க. ஒரு நாள் வரைக்கும் கூட இன்னொரு நாள் இன்னொரு முத்தம்னா இந்த மாசம் வந்து காலையில குடிச்சு வச்சு அதனால சில பேர் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா போதும். என்ன நினைக்கலாம் பிரேயர் இல்லையோ, அது பிரேயர் இல்லாம எதுக்கு வச்சிருக்கிறோம்? தனி ஜெபத்துக்கு பழகுங்க. எல்லா நாளும் உங்களோடய நான் உட்கார்ந்தேன்னா எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை தான் ஆகும். யோசித்து பாருங்க. என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு, எனக்கு தனிப்பட்ட ஊழியர்கள் இருக்குது, எனக்கு தனிப்பட்ட சில கடமைகள் இருக்குது. நான் என்னைக்கு செய்வேன்? இந்த மாதம் ஜெப மாதம்னா இந்த மாதத்துல நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் இடத்துல கிட்டி செய்யணும். இந்த நாள் மறுபடி அடுத்த மாசம் வரப்போறது கிடையாது, ஒரு நாள் கூட திரும்பி வரப்போறது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் பெட்டரா மாறும், பெஸ்டா மாறும். குட்டிலே இருக்காது, ரட்சிக்கப்பட்ட போதும். இந்த ஆவிக்குரிய திருப்தி இருக்குது பாத்தீங்களா, அதுதான் நம்மளை வளர விடாம தடை செய்யும். என்ன உபத்திரம் வந்தாலும் திருப்தி இருக்கவே கூடாது. இன்னும் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே?
இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றேன், இந்த நிந்தை வழியா போறேன், அவமான வழியா போறேன், இந்த வியாதி என்னை தாக்குதே, இப்படிப்பட்ட ஜனங்கள்ட்ட கூக்குரல் நான் கேட்டுட்டே இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய முடியலையே. அவங்க ஏன் இப்ப போன் அடிச்சாங்க? இஸ்லாம்ல இருக்காங்க. அவங்க ஏதாவது ஜெபிச்சா நமக்கு நல்லது நடக்கும், ஏசி தான் செய்வாருன்னு தானே போன் அடிச்சாங்க. ஏன் உங்ககிட்ட ஜெப குறிப்பு கொடுக்குறாங்க? உங்களை நம்பிதானே கொடுக்குறாங்க. நம்ம எதுக்கு ஷேர் பண்ணுகிறோம்? யோசித்து பாருங்களேன். அப்போ நம்ம மந்த தன்மையை விட்டு என்ன செய்யணும்? மாற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் சொல்லுகிறது. இப்ப இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு 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 அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஜீவியத்தில் இருந்தோம்னா என்ன ஆகும்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வாசிக்கிறோம். பிரியமானவர்களை, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழி வாங்குதல் எனக்கு உரியது. நம்ம எத்தனை பேர் பழி வாங்க முடியும் பாருங்க. சாதாரண ஒரு புறா போய் ஒரு பாம்பு போய் பழி வாங்க முடியுமா? ஒரு மான் போய் சிக்கன பழி வாங்க முடியுமா? முடியாது. மானுக்கு என்ன தெரியும்? தன்னை தொடர்ந்து வருகிற மிருகத்துக்கிட்ட இருந்து தப்புறது எப்படி, அதுதான் பார்க்குமே தவிர இந்த மான் என்ன செய்யாது. ஒரு மானும் சரி 10 மானும் சரி ஒரு சிங்கத்தை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் நம்ம வாழ்க்கையில அப்படிதான். நமக்கு பழி வாங்க தெரியாது. பழி வாங்குறதுக்கு வழிகள் இருக்கலாம், ஆனா நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. யாரையும் பழி வாங்க ரிவெஞ்ச் எடுக்க முடியுமா? முடியாது. பைபிளை தூக்கிட்டோம், தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்ப என்ன செய்யும்? கூடுமானவரை சமாதானமா இரு, அப்படிதான் சொல்லி இருக்குது. நம்ம ஃபாலோ பண்றோம். எப்படி நம்ம பழி வாங்க முடியும் சொல்லுங்க? அவங்களுக்கு ஒரு கூட்டம், எனக்கு ஒரு கூட்டம் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. தாவீது தனியா தான் போனார், கோலியாத்தை முறியடிச்சான். எந்த நம்பிக்கையில? நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன். அதான் அவனுடைய நம்பிக்கை. ஒண்ணுமில்ல, சாதாரண கூழாங்கல். அப்படிதான் நம்ம கூட ஆவிக்குரிய ஆயுதத்தை எடுத்து நம்ம யுத்தம் செய்கிறோம். நமக்காக, தேசத்துக்காக, இந்த வட்டாரத்துக்காக, இந்த இடத்துக்காக மட்டும் நம்ம ஜெபிச்சிருப்பான 1ஆம் தேதி கதை மாறிடுச்சு. அதனால இப்ப என்ன செய்யறோம்? இங்கனாலும் சரி எங்கனாலும் சரி கொண்டு போகிற இடம் எல்லாம் இயேசுவின் ரத்தத்துல கொடுத்துட்டோம். அந்த பாடலையே வளைச்சு போட்டோம் பாருங்க. வாலிபிள்ளைகள் வளைச்சு போடணும். எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நல்ல லைஃப் பார்ட்னரை உங்க ரத்தத்துல கொடுக்குறேன். எங்கேயும் மிஸ் ஆயிடக்கூடாது. உங்க ரத்தத்துல கொடுக்குறேன். அவங்களுடைய குடும்பத்தை ரத்தத்துல கொடுக்குறேன். நேர் வழியா நடத்தி அதை ப்ரோசஸ் பண்றதுக்கு உதவி செய். ஏற்ற காலத்துக்கு சுதந்திரிக்க உதவி செய். இதுக்கு என்ன செய்யணும்னா, இதுக்கு கண்ணால வலை போட்டு அதை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு பிராக்கெட் போடுங்க. அங்க இயேசுக்கு இடமே கிடையாது, இவங்களே பிராக்கெட் போட்டுக்குவாங்க. இதுதான் பச்சா குடும்பி. இந்த மாதிரி பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். வேற எதுவும் வேணாம். கத்த சித்த வேணாம், கத்த வேணாம், ஒண்ணு வேணாம். நோ என்ட்ரி போட்டு இயேசுவை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வேண்டாம், இதுங்க இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கு. என்ன சொல்றேன்னா, ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன செய்யலாம்? எங்களுக்குலாம் சொல்லி கொடுக்க ஆள் இருந்ததில்லை, வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா இந்த நாள்ல பிராக்டிக்கல் வாழ்க்கையில பல அடிப்பட்டுதான் ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க பாருங்க. என்ன செய்யணும்? ஆபிரகாமுடைய வேலைக்காரன் நேர் வழியா நடத்தி வந்தார். ஈசாக்குக்கு ஏற்ற துணையாய் ரெபெக்காளை குறிச்சு நேர் வழியா நடத்தி முடிச்சு செய்தார். அது மாதிரி ஆண்டவரை இந்த நடத்தும். அம்மா அப்பாலாம் இந்த நாள்ல வெறும் எம்டினா ஒண்ணு கிடையாது, டம்மி பீஸ் தான். சில வீட்டுல டம்மி பீஸா இருக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க தான் நான் சொன்னாதான் அப்படி இருக்கிறாங்க ஒரு சிலர். ஆனா நிறைய டம்மி பீஸ் தான். டம்மி ஆக்கிறாங்க. பிள்ளைங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வீட்டுல வறுமை, வீட்டுல கடன் சுமை, வேற என்ன செய்யறது? கண்ணீரோடு அழுது கொண்டிருக்க எத்தனையோ பெற்றோர் இருக்கு. ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. யாரு? கர்த்தர் இருக்கார். யாருமே இல்லாட்டாலும் கர்த்தர் இருக்கார். என்னால சொல்லி நல்வழிப்படுத்த முடியல, திருத்த முடியல. ஆனா எனக்காக ஒரு கர்த்தர் இருக்கார். சித்தம் இல்லாதபடி எதையுமே அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கிற பெற்றோர் இருக்கிறாங்க. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதுதான் நலம், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, பழி வாங்குறது எனக்குரியது. நான் கிரியை செய்யணும், நீ சும்மா இரு. நீ கிரியை செய்வ, நானும் கிரியை, நீ சண்டை போடுவேன், நானும் சண்டை போடுவேனா? நீ அமைதியா இருந்தீங்கன்னா நான் உனக்காக யுத்தம் செய்வேன். அப்படி இருக்கணும் தேவ பிள்ளைகள். பாருங்க, அமர்ந்திருக்க பண்ணணும்.
தாயின் பால் மறந்த ஒரு குழந்தையை போல என் ஆத்துமாவை அமர பண்ணினேன் தாவீது சொல்றாரு பாருங்க. நிறைய பேர் நம்ம பழைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வரணும். சற்று வித்தியாசமா இருங்க. ஒரு விருந்துக்கு அழைக்கிறீங்களா, வித்தியாசமா அழைங்க. வாழ்ந்து காமிக்கிறீங்களா, வித்தியாசமா வாழ்ந்து காமிங்க. ஏன் அப்படி ஒடுங்கி போகணும்? ஏன் தலை கவிழ்ந்து போகணும்? எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. தாவீது சொல்றாரு, சீமேயி என்னை தூஷிக்கணும்னு கர்த்தர் இடம் கொடுத்தார் போல இருக்குது. எவ்வளவு மனப்பக்குவம் இருந்துச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு அந்த மனப்பக்குவம் நமக்கு வருதா? தூஷிக்கும் போது கோபம் வருது, அழுக வருது, சுய பச்சாதாபம் வெளிப்படுது, சுய பரிதாபம் வெளிப்படுது. சில வார்த்தைகள் சொல்லும் போது இவ சுய பரிதாபத்தை சம்பாதிக்கிறது இந்த வார்த்தை பேசுறாங்க அப்படின்னு உலகம் சொல்லுது. கண்ணீர் வடிக்கிறோம், நெஞ்சு நோவுது, கண்ணீர் வடிக்கிறான். உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. என்ன செய்யறாங்க? சுய பரிதாபத்தை தேடுறாங்க, சுய பச்சாதாபத்தை தேடுறாங்க. இவளுக்கு 4 பேர் ஆதரவா இருக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்கன்னு அப்படிதான் சொல்லுது உலகம். ஆனா ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ளும், நான் சும்மா இருக்கிறேன்னு சொல்ற மனப்பக்கம் வருது பாத்தீங்களா? அதுதான் உபவாசம். நான் என்ன செய்யறேன்? என்னையும் என் மாம்சத்தையும் அதுல இருந்து வருகிற எல்லா உணர்வுகளையும் ஆசை இச்சைகளையும் பழிவாங்குகிற சுபாவங்களையும் எல்லாத்தையும் சிலுவையில கிறிஸ்துவோடு அறைந்து விடுவேன். எனக்கு முடியாதத கிறிஸ்துவில அறைந்து விடுவேன், சிலுவையில அறைந்து விடுவேன். இப்ப யார்தான் படைச்சிருக்கா? நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனமான என் சரீரத்துல ஆண்டவர் வந்துருங்க, நீங்க பலனா வந்துருங்க, கிருபையா இறங்கிருங்க அப்படின்னு சொல்றதுனால எழுதி நிக்கிறோம். இல்ல எல்லாம் கேட்பாங்க, ஆண்டி எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. திரும்பி கேட்பாங்க பாருங்க, அவங்க கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு தெரியும் கர்த்தர் கிருபையா நல்லா இருக்கு. பலவீனத்துல கர்த்தர் பலன் பூர்ணமா இருக்கு. அதை டெஸ்ட் பண்ணீங்களா? இதை டெஸ்ட் பண்ணி எல்லாம் டெஸ்ட் பண்ணி அதுக்காக 2 மாசத்துக்கு ஒரு தடவை போகணுமா, 1 மாசத்துக்கு ஒரு தடவை போகணுமா, 10 நாளைக்கு ஒரு தடவை போகணுமா? இல்ல, டெஸ்ட் பண்ணி இருக்கும். அவளுக்கு ஒரு டவுட், இதையா சொல்லி கொஞ்சம் மடக்கலாம் அப்படி சும்மா ஃப்ரீயா செக்அப்னு போனாங்க. சிஸ்டம் வாங்கி ஃப்ரீ செக்அப்னு போனாங்க. கடைசியில் அதே ஹாஸ்பிட்டலே பிடிச்சி போட்டுச்சு அவங்க. இப்படிதான். இன்னும் நல்லா பாருங்க, இன்னும் நல்லா பாருங்க. பசங்க சொன்னாங்க பிசாசுடைய அந்த பிசாசு ஏவி விட்டதுக்கு 3 வியாதி எனக்கு டாக்டர்கிட்ட போக முன்னாடியே தெரியும். என்னால் நிற்க முடியாது, எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. இங்க யார் புரிஞ்சுக்கிறாங்க? இப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கீங்களான்னு பார்த்தலாம், கட்டாயமா புரியவே. யாரும் புரிஞ்சுக்கல. என்னை எடுத்து தூக்கி நிறுத்துறதுக்கு என் குடும்பத்திலேயும் வெளியும் இல்லை, ஊழியக்காரத்திலையும் இல்லை. நான் நம்புறேன். நிறைய பேர் சொன்னாங்க இதுதான் ப்ராப்ளம். நான் தினகரன் மாதிரி ஒரு ஆள் இருந்தார்ல, தினகரன் பிரதர் மாதிரி ஒரு தடவை அவர் சொன்னார். தினகரன் பிரதர் சொன்னாரு, ஒருத்தவங்க போன் அடிச்சுட்டாங்க, நான் கூட வெட்கப்படுறேன். நான் ஒருத்தவங்க அழுதாங்க, நான் என்ன செய்யனே எனக்கு தெரியலையே, என் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு என்னதான் வழி? எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்களுக்குலாம் நான் மெசேஜ் அடிச்சு விட்டேன். அவங்கெல்லாம் பார்க்கல. ஒருத்தவங்க மட்டும் பார்த்தாங்க, மற்றவங்க பார்க்கல. நான் யாரும் நம்பிக்கிறேன்னா அவங்க பார்க்கல. இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்க்கல. அப்ப நான் ஜெபம் பண்ணேன், என் மேல எனக்கே நம்பிக்கை சில நேரம் போக மாட்டேன். ஏதாவது அவ்வளவு அவங்களுடைய கூக்குரல் பார்த்தீங்கன்னா அந்த பெயின் எல்லாம் தாங்கிக்கவே முடியறது கிடையாது. பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்தார்? அவர் போன் கால் வந்துச்சான். இத்தனைக்கு அவரோட இருந்து அவர் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அவருக்கு எதிராக வந்து அவருடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப மோசமான ஸ்டேஜ்னு சொல்லும் போது ராத்திரி 11 மணிக்கு கூட்டிப்பட்டவர் 6 மணிக்கு எழுந்தார். அது வரைக்கும் அந்த ஒரே ஒரு சோலுக்கு அழுதுருக்கிறார். என்னையாவது நம்ம செஞ்சுக்கிறோமா பாருங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது காலையில் எழுந்தா அவன் தலை துண்டிக்கப்படும். ஆனா அதை ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். தூதனை போய் அனுப்புனா எட்டி பார்க்கணும். நம்ம உடனே மெசேஜ் பார்க்கணும். நல்லா பாசிட்டிவா வந்துச்சா, ரிசல்ட் ஏதாவது வந்துச்சா, 4 பேர்ட்ட கேட்போம். அது வந்துச்சா வரலையா, அது லைன்ல வந்துச்சா வரலையா போடுங்க. அது மாதிரி நம்ம மனசு அடிச்சுக்குது. அங்கெல்லாம் ஒண்ணும் செய்யல, அசையவே இல்லை. ஆண்டவரே பேதுருவை விடுதலையாக்கி கொண்டு வார எங்களுக்கு பேதுரு வேணும். அதுதான் ஜெபமா இருந்துச்சு. பேதுருவே வெளியே வந்து கதவை தட்டினா கூட அவன் நம்பல. அது மாதிரிதான் பிரதர் தினகரன் என்ன செஞ்சாருன்னா 11 மணில இருந்து விடிய ஜெபம் பண்ணி 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் தான் பார்த்தா அவங்க போன் வந்து பிள்ளை நல்லா போச்சு, இது வரைக்கும் இருந்த ரிசல்ட் எல்லாம் எப்படி மோசமா இருந்ததோ
அந்த ரிசல்ட் நல்லா போச்சுன்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்குது, வெளியே வந்தாச்சு. அவங்க குடும்பம் எப்படி சந்தோஷப்படுது, எவ்வளவு பேர் ஆண்டவரை ஏற்றிருப்பாங்க பாருங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு ஆள் இருக்கு, அதுக்கு ஒரு ஆள். அதுதான் இயேசு என்ன செய்யறாரு, என் பிரியமே, என் ரூபவதியே, புறாவே, என் முத்தமையே, உன் முகத்தை காமி, உன் குரல் நான் கேட்கட்டும். திராட்சை தோட்டத்தை கெடுத்து கொண்டிருக்கு, சிறுநரி குளிநரி சாவடிச்சு கொண்டு இருக்குது. நீ பேச மாட்டியா, நீ ஜெபம் பண்ண மாட்டியா, நீ கண்ணீர் சிந்த மாட்டியா, உன் கண்ணு புறா கண்ணு போல இருக்கு எல்லாம் சொல்லி பாக்குறாரு. நம்மளா அசைவம் யோசித்து பாருங்க, நம்மளா அசைவம் யோசித்து பாருங்க. நேற்று ஃபுல்லா டைட் ஒர்க்கு, அது மாறி மாறி நம்ம ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறமா சில இதெல்லாம் வந்தோம் போனோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. நைட்ல பாருங்க தூங்கினா ஒண்ணுமே தெரியல, மழை குதிச்சா எல்லாம் வந்துச்சு, ஒன்றும் தெரியல. காலையில அலாரம் அடிக்கும், 2:30 மணிக்கு எழுந்தேன். 2:30 மணிக்கு அந்த ஊர்ல வச்ச அலாரம், கத்தார்ல வச்ச அலாரம், அந்த அலாரம் அடிச்சுதான் நான் எழுந்தினேன். அப்படி கூட கொஞ்ச நேரம் அப்படி பார்த்து இப்படி கன்சு பேசினாலும் நான் திரும்பி 4 மணிக்கு தான் எழுந்தேன். அப்ப என்ன மாதிரி நம்ம இருக்கிறோம், எனக்கே அசிங்கமா இருந்துச்சு. காலையில ஹவாரியும் கேட்கறதுக்கு வெக்கமா இருந்துச்சு. நானும் தூங்கிட்டேன் இந்த நேரம். அதுக்குதான் நம்ம என்ன செய்யணும், பகல் மாறு ராமாறு நெகேமியா காலத்துல இருந்தாங்க, டீம் இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க சில பேர் தூங்காம ராத்திரி எல்லாம் முழிச்சிருந்து பெட்ஷீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு போனை வச்சுட்டு பேசுவாங்களே தவிர, எனக்கு தான் தூக்கம் வரல இந்த நேரம், நான் ஜெபிக்கிறேன், 1 hour நான் ஜெபிக்கிறேன். நல்லதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தீமையை செய்யாம இருக்கும். எம்ப்டி மைண்ட் இஸ் a devil's workshop. அப்ப நம்ம நேரத்தை எங்கேஜ் ஆகிக்கிட்டோம்னா நம்ம ஒரு நாள் மிஸ் ஆக மாட்டோம். நான் என் நேரத்தை எங்கேஜ் ஆக்கி கொள்ளுகிறேன். என் தனி ஜெபமோ இல்ல டீமா பிரேயர் பண்றதோ, ஏதோ ஒண்ணுத்துல வேதம் வாசிக்கிறதோ, ஏதோ ஒண்ணுத்துல நல்ல காரியங்களை என்னை இன்வால்வ் பண்ணிக்கிறதுனால தான் என் நிலைமையை மறக்கிறேன். என்னால வேற ஒன்றும் செய்ய முடியாது, என் நிலைமையை மறக்கிறேன், என் கஷ்டத்தை மறக்கிறேன். நான் அநேகருக்கு ஆசீர்வாதம் ஆகுறேன். காரணம் என்னன்னா என்னை என்கேஜ் பண்ணிக்கிறது தான். பாதி பிள்ளைகள் அப்படி என்கேஜ் பண்ணிக்கணும் கர்த்தரோட, கர்த்தருக்குரிய காரியங்கள்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. காலையில போன் அடிச்சேன், கேட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன், திருப்பி ஜெபம் பண்றோம். ஆண்டவர் நல்ல ஒருத்தருக்காக ராத்திரி உங்களுக்காக ஜெபம் பண்றோம் ஃபேமிலியில. அவங்க நேற்று இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டாங்க, இன்னைக்கு காலேஜ் போயிட்டாங்க, ஒரு ப்ரொஃபஸரா இருக்காங்க, போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு தான் ஏங்குறாரு. நீங்களும் எழுமணும். எத்தனை பிரேயர் குறிப்பு சொல்ற, ஒருத்தருக்கு பாடம் வந்தா சரி சிசு தூங்கிட்டா போயிட்டு நானா ஜெபம் பண்ணேன். யாராவது ஜெபம் பண்ணீங்களா? எனக்கு கொடுத்த குறிப்புக்கு ஜெபம் பண்ணீங்களா? அவங்க கம்முன்னு இருக்கிறத பார்த்தா நீங்க ஜெபமே பண்ணல. எதுக்கு நம்ம ஷேரே பண்ணக்கூடாது. நீங்க இல்ல ஆடு வேற யாரையும் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கிதியோனோட 300 பேர் இல்ல. புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? ஆனா ஜெபம் பண்ண தோணல. நம்மளாம் மனம் திருப்பணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் சமூகத்துல கரங்களை உயர்த்திகளை மன்னியம் சொல்லுங்க. என்ன மன்னிய ஆண்டவரே, நான் ஏன் ஷேர் பண்றேன் உங்களுக்கு, ஏன் குரூப்ல ஷேர் பண்றேன், ஏன் அந்த வாரத்தை உங்களுக்குள்ள வரணும்னு இவ்வளவு நேரம் பேசுறேன். ஆண்டவரே நீ மன்னியம்னு சொல்லுங்க. ரீபாலா நான் சந்தோரதியா கரந்தராபா. ஆண்டவரே சபையை மன்னிங்கப்பா. நீங்களாம் ஜெப குரூப்ல இருக்கிறாங்க, ஜெபத்தை லீட் பண்றது உண்டா போதும். ஒரு 4 நாள் கூட லீட் பண்ணுவோம். ஆனா சொல்லப்படுகிற குறிப்புல யார் யாருக்கு மெயினா இருக்கு, அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா, ஜெபிக்காததுக்கு மன்னியம் ஆண்டவரே, ஜெபிக்காததுக்கு மன்னியம். நேற்று கூட ஒரு மகள்கிட்ட சொன்னேன், உனக்கு நம்பிக்கை இல்லை ஆனா நாங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம்னு சொன்னேன். நீங்க பண்றீங்களோ இல்லையா, நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். அந்த மகள் தந்தை கணவன் வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் ஆண்டவரே நீ கைவிடாதவரும், ஆண்டவரே கைவிடாதவரும், டைவர்ஸ் நடந்துடக்கூடாது, சத்துருடைய பிளான் நடந்துடக்கூடாது, ஜெபம் பண்ணிட்டே இருக்கம்மா அப்படின்னு சொன்னேன். காலையில அது போன் அடிச்சு பாருங்க, அதுக்கு ஒரு சந்தோஷம். அப்படின்னா நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, முடிஞ்சல கதை இதை சேர்த்து வைக்க முடியும்னு சொல்லி அதுக்கு ஒரு நம்பிக்கை. அவருக்காக நான் ஜெபம் பண்ணேன். இப்ப லிங்க்ல வந்தாங்களா இல்லையா தெரியாது. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கலாம் மாற்றும். கொஞ்சம் உலகத்துல இருந்து எங்களை வித்தியாசப்படுறதாக மாற்ற மாட்டேங்க. உரவா அந்தரவியான் கராபா உஷன ரிகதரவியான் கராபா. அந்த ரங்கத்துல உண்மையுள்ளவளாய் எங்களை மாற்றுங்கப்பா, உண்மையுள்ளவளாய் மாற்றுங்க. ஆண்டவரே தேசம் உலக நாடுகள் எங்கும் உள்ள பிள்ளைகள் எத்தனையோ பேருக்கு ராத்திரி தூக்கம் வராது, பகல்ல தான் தூங்குவாங்க, லேட்டா எழுந்திருப்பாங்க. எங்களுக்கு ராத்திரி கொஞ்சம் மணி நேரம் தூங்கிதான் ஆகணும், ஒரு 3 மணி நேரம் மாதிரி தூங்கிதான் ஆகணும், 4 மணி நேரமோ 3 மணி நேரமோ ஆண்டவரே தூங்குறோம். ஆனா அந்த நேரத்துல எழுந்து செபிக்கிறதுக்கு யாரையாவது எழுப்புங்கப்பா.
உண்டாக்குங்க எங்களுடைய ஊழியத்துல அப்படிப்பட்டவர்களை ஆண்டவரே நீங்க டீம்ல சேருங்க ஆண்டவரே. இமாலனா சந்துரதியா கராமா அந்நிய பாஷையில பேசுறேன். ஒரு ஹசலிகரபி ஆஃப்ரிகாபல வரபியா கராபா யாரை நான் அனுப்புவேன், யாரின் காரியமாய் போவான்னு சொன்னார். இதை நான் இருக்கிறேன்னு ஏசாயா சொன்னார் பாருங்க. இபாக்கரபியா கராபா இதான் நான் இருக்கிறேன். முதல் சந்திப்பிலே சவுல் சொன்னார், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சித்தமாய் இருக்கிறேன், நான் செய்றேன் ஆண்டவரே. இபாக்கலவலா கரபியா கராபா சீஷர்கள் பட்டயத்தை எடுத்து இவன் காதை வெட்டிடலாமா, உங்களை ஏதாவது பண்ணிடலாமா, ஆண்டவர் சொன்ன பட்டயத்தை எடுத்து உரையில போடு அப்படின்னு அவன் வெற்றி போட்ட காதை ஒட்ட வச்சார் ஆண்டவர். பதில் செய்வேன், நான் பதில் செய்வேன், என்கிட்ட விட்டுட்டு என் வேலையை பாருன்னு சொல்றாரு. அதுதான் பார்த்துக்கிட்டே இருக்கும், அந்த காயத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அந்த வேதனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதையே ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கிறோம், அதையே பேசுறோம். ஆண்டவரே இப்படி எங்க பிள்ளைகள் இருக்கக்கூடாது, விசுவாச பிள்ளைகள் இருக்கக்கூடாது, நான் இருக்கக்கூடாது, என் குடும்பம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் மெச்சூர்டா இருக்காங்க, சரி முடிஞ்சு போச்சு, அடுத்து மூவ் ஆகுது அப்படின்னா நாங்க தான் தலைமையிலே வச்சுருக்கோம். மன்னியாண்டுரை 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 நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, தாகமா இருந்தால் பானம் கொடு, நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் கூவிப்பாய், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லும் சொன்னீங்களே. எங்களை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், பிள்ளைகள் அந்த சத்தியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த உள்ளத்துல அதிகம் காயப்பட்டதுனால கசப்பு வேண்டாம், பழி வாங்குகிற உணர்வு வேண்டாம், ஒன்னும் செய்ய மாட்டாங்க, அந்த கசப்பு வேண்டாம், கசப்பு வேண்டாம், எங்களால ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்து எங்களால பூமிக்குரியவர்களை போல நடக்கவே முடியாது. இயேசுவே வெளியோ இல்ல, ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, நீங்க மட்டும்தான்ப்பா எங்க நம்பிக்கைன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த வியாதிக்கு இவ்வளவு பணம் கட்டணும், இங்கேயே உங்களுக்குரியவங்களை நாங்க பார்க்கணும்னா ஒரு நாளைக்கு இவ்வளவு பணம் கட்டணும், பணம் இல்லையேன்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு போறோம் அப்படின்னு போகிற பிள்ளைகள் அழுதுகிட்டே போவாங்க. நினைச்சு பாருங்க ஏசப்பா, மனம் இறங்கும், மனம் இறங்கும், ஜோர் பண்ணுங்க, ஜோர் பண்ணுங்க, மனம் இறங்கும், மனம் இறங்கும். எத்தனை கேஸ் வீட்டுக்கு திரும்பி அனுப்பிட்டீங்க, டாக்டர் அவங்க நினைக்கிறேன் பாக்குறீங்களா, ஒரு நாளும் பாக்குறீங்களா, பணம் இருந்தா வென்டிலேஷன்ல வச்சு கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க, அப்படி இல்லைன்னா வென்டிலேஷன் வச்ச பிள்ளைகள் கூட பொழைச்சிருக்கிறாங்க, ஏழைகள் பொழைக்கலையே, அவளோட பணம் இல்லை, எத்தனை கேச திருப்பி அனுப்புறீங்க யோசித்து பாருங்க. இமாலபா சந்தரதியா கரந்தரபா ஒரு ஹப்தனா கரதியா கரபா. நிறைய படிச்சவங்க நினைச்சு பாருங்க, போஸ்டிங்ல இருக்கவங்க நினைச்சு பாருங்க, இந்த போஸ்டிங் ஆண்டவர் கொடுத்தது நினைச்சு பாருங்க, இந்த படிப்பு அவர் கொடுத்தது, இந்த ஞானம் கர்த்தர் கொடுத்தது, இதுக்காகவே உன்னை டாக்டர் வச்சிருப்பாரு, யோசிச்சு பாத்தியா? இதுக்காகவே உன்னை கொண்டு போய் ஒரு வேலையை கொடுத்திருப்பாரு, படிச்சு எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை, உனக்கு வேலை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த ஈவு யாருக்கெல்லாம் இருக்கணும். தேவ பிள்ளைகள் சற்று வித்தியாசமாய் வாழும், எத்தனையோ பேரை வேலையில சேர்த்து விட முடியும். அந்த போஸ்டிங்ல உன்னை நிறுத்தி இருக்கும் போது எதுக்கு கடினப்படுத்த வேண்டும்? ஒருத்தகாய் சொல்றாரு, இந்த போஸ்டிங்ல உன்னை வச்சது யூத குலத்துக்கு உதவுறதுக்காக இருக்கலாம், உன்னை தெரிஞ்செடுத்தது, உனக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்தது, உனக்கு சில வரங்களை கொடுத்தது, உனக்கு தூங்காத கூட பரவாயில்ல அடுத்த நாள் எழுந்து நடக்க முடியும்னு வச்சிருக்கிறது எல்லாம் பிளஸ் பாயிண்ட். அதை வச்சு நீ என்ன செய்கிற? ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு தாளங்க வாங்கின மாதிரி இருந்தோம்னா கைவிடப்பட்டு விடுவோம். ஒரு தாளங்க வாங்கினவன் கொடுத்தவனையே தப்பா நினைச்சான். அந்த மாதிரிதான் இன்னைக்கு இயேசு கிருபையா வழிநடத்தி வராது, அவருடைய பொறுமையை தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்பி கொடுத்த வாழ்க்கையை தப்பா நினைச்சிருக்கோம், போஸ்டிங்க தப்பா நினைக்கிறோம், வசதி வாய்ப்புகளை தப்பா நினைக்கிறோம், அவர் கொடுத்த வரங்களை தப்பா நினைக்கிறோம். ஆண்டவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது? நான் கூட ஒரு நாள் செல்ஃபிஷா இருந்தேன், நான் மட்டும் கரப்படாம இருந்தா போதும் ஆண்டவரே, பரிசுத்தமா வாழணும், என் குடும்பம் பரிசுத்தமா இருக்கணும், அது மட்டும் போதும், நான் வெளியவே வரமாட்டேன்
பாருங்க, சில ஊழியக்காரர்கள் வச்சு வெளியே வாங்க, வெளியே வந்து ஊழியம் செய்ய, வீட்டுக்குள்ளே இருக்காருன்னு சொல்லி என்னை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அப்பதான் வெளியே வந்தேன். இன்னும் கூட ஷெல் இருக்குது, வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. உலகத்துல எனக்கு ஒண்ணும் தெரியுது இல்ல. அது மாதிரி எத்தனை பேர் இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யலாம். அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிறது கிடையாது. ஒரு நாள் வண்ணத்து பூச்சியை போல, பட்டால் பூச்சியை கூட, ஒரு பட்டர்ஃப்ளை போல பறந்து திரிய வேண்டியவங்க. ஆனா என்ன செய்யணும், உலகத்துல சந்திச்ச சில காரியங்களை வச்சு பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாப்பா, இவளை வெளியே கொண்டு வாங்க, பயன்படுத்துங்க. கொஞ்சத்துல உண்மையுள்ளவர்களாக மாற்றுங்க, குடும்பத்தின் பயம் உறுத்தல வெளியே கொண்டு வாங்க. பிள்ளைகளை குறித்த பயம், பொருளாதாரத்தை குறித்த ஒரு பயம், தனிமை குறித்த ஒரு பயம், எல்லாத்திலும் நீங்களை வெளியே கொண்டு வந்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாத்துக்கும் ஜெபம் தான் முதலாவது. அரை வீட்டுக்குள்ளாக ஜெபிச்சு பழகலனா, அரை வீட்டுக்குள்ள கண்ணீர் விட்டு பழகலனா வெளியே வந்து ஒண்ணுமே சாதிக்கவே முடியாது. அதனால தான் நான் நினைக்கிறேன், இன்னும் தேவன் உள்ளே வச்சிருக்கிறார். இன்னும் எனக்கு நிறைய தேவை, ட்ரைனிங் தேவை. அதுக்கு ஜெபம் தான் அஸ்திபாரமே. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாத கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தருகே உடைமையாக்கிடுமே. குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே. என்னையும் அம்பிக பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஒவ்வொருவரையும் கலந்து கொடுக்கிறோம். இன்னைக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து என்னை பயன்படுத்து. வெளியே பிரகாசிக்கணும்னா வீட்டுல முதல்ல தனி ஜெபம் தேவை, கத்திருத்தல் தேவை. இதெல்லாம் பார்த்து ஆண்டவரே, நாங்க கொஞ்சம் வித்தியாசப்பட்டவர்களாய் மாட்ட கரம் பிடித்து நடத்துவீரார், ஒவ்வொருவரை நடத்துவீரார். உலக நாடுகள் எங்கும் இருக்கிற பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை நடத்துவீரார். அறியாமை கட்டுகளை உடைத்து ஆத்ம தாகம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றும், ஆத்ம பாரம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றும். வரப்போகிற பலனை நினைத்து ஓடுகிறவர்களாய் எங்களை மாற்றும். தீமைக்கு நன்மை செய்வர்களாய் எங்களை மாற்றும், ஆசீர்வதிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். அந்த கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோட தங்கியோடு இடையான வேளையும் எங்களோட தங்கியோடு எங்களை நடத்துவீரார். இயேசுவின் மூலம் ஆமென்.